ஹாய் ஆல், இட்லி அரிசி யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஓலை பக்கோடா, இதை ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5 காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், நம்ம ஊற வச்சுருந்த மிளகாயும் சேர்த்து அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாமே நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரும் கொடுக்கும். கொஞ்சம் காரம் நமக்கு கம்மியாக இருந்தாலும் இதில் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. நம்ம அரிசி மாவு அரைச்ச அந்த ஈரப்பதமே போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சப்பாத்தி மாவை விட இலக்கமாக இருக்கணும். சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா போடுற அச்சு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீட்டான அச்சு சேர்த்துட்டு முறுக்கு குழாயில் நீங்கள் மாவு சேர்த்து நீங்கள் ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழியும் போது கட்டாகாமல் வரணும். கட்டாகாதுன்னா தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிழிஞ்சு விட்டதுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி.